ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி அப்படி ஒரு வெதரு. அதுக்கு நல்லா சூடாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி தோணுச்சு. அதனால அரிசி மாவும் நிறையா வீட்டில் இருந்துச்சு. அதில் வச்சு ஒரு பூரண கொழுக்கட்டை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி அண்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்ந்துக்கலாம். வீட்டில் யாராச்சும் அப்ரெண்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நல்லா உருட்டி வைக்க சொல்லிடுங்க. கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அரை கப் கடலைப்பருப்புக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரை கப் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் மசிச்சு பாருங்கள். மசியலைன்னா இந்த மாதிரி மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பூரி ப்ரெஸ் வச்சு மாவை சென்டரில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபில்லிங்கை வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிட்டோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இந்த பூரண கொழுக்கட்டை செஞ்சே ஒரு பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இன்றைக்கி சாப்பிட்டோன்னு ரொம்ப நொஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன வயசுலலாம் ஸ்நாக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணி தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூரணம் செஞ்சது காலியாக போச்சு. அதனால் அதிலே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கார கொழுக்கட்டையாகவும் செஞ்சு பிடிச்சி எடுத்து அதையும் ஸ்டீம் பண்ணியாச்சு. ஒரு 6 to 8 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி.